நம்ம சந்திக்க போகிறது ஒரு மூத்த சாய் சகோதரர் திரு ராஜகோபால் அவர்கள். சாய்ராம். எங்களுக்கு எல்லாருக்கும் ராஜகோபால் அண்ணான்னு கூப்பிட்டு பழக்கம். கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமாக சுந்தரம் பஜன் குரூப்பில் தபலா வாசிச்சுட்டு இருக்காரு. அதுக்கு முன்னாடி சுவாமியோட இன்ஸ்டியூட்டில் 1980களில் சுவாமி கிட்ட படித்தவர். இன்ஸ்டியூட்டில் நீங்கள் சுவாமி இன்ஸ்டியூட்டில் படித்தப்போ நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும். அந்த ஜிம்னாஸ்டிக்ஸ் ஸ்போர்ட்ஸ் டேக்காக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது சிலது நடந்தது எல்லாம் கேட்டிருக்கோம், கேள்விப்பட்டிருக்கோம். ஃபார் த சேக் ஆஃப் டிவோட்டிஸ் எல்லாருக்கும் அது கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும் கேட்கறதுக்கு. அதை பற்றி கொஞ்சம் பகிர்ந்துக்கோங்க. ஆக்சுவலாக ஜிம்னாஸ்டிக்ஸ் நான் சொன்ன மாதிரி 12th கிளாஸ்லேருந்தே ஆரம்பிச்சிருக்கோம். சுவாமி ஒரு ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுத்தார் ஜிம்னாஸ்டிக்ஸ் பாய்ஸ்க்கு. ஸ்பெஷல் டயட் எங்களுக்கு காத்தால ஸ்ப்ரவுட்ஸு, அதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி லிக்விட்ஸு, இதெல்லாம் சுவாமி யூஸ் டு ப்ரொவைட் ஃபார் அஸ் எங்களுக்கு ஆஸ் ஸ்பெஷல் டயட். ஆக்சுவலாக 1984 சுவாமி ஒரு டிஸ்கோர்ஸ் கொடுத்தார். ஒரு மாதம் 1.5 மாதம் பகவத்கீதாவில் டிஸ்கோர்ஸ் கொடுத்தார். அப்போ அதில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் எனக்கு ரொம்ப ஆழமாக பதிஞ்சது மனசில். அது என்னன்னா, பகவான் அதாவது நீ பகவான் நீ லவ் பண்ற, நீ பகவான் மேல அன்பு செலுத்துறன்னு சொல்லி நீ சொல்லலாம். ஆனா பகவான் நீ அவனோடவன்னு பகவான் தான் ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்லி இது ரொம்ப ஆழமா பதிஞ்சிருக்க மனசுல. அப்பையிலேருந்து நான் என்ன பண்ணினாலும் அதை எப்படி அந்த வார்த்தையை சுவாமி கிட்டேருந்து வாங்கிறது அப்படிங்கிறதுக்காக தான் நான் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அதனால நான் என்னென்னா மியூசிக் கற்றுனேன், தபலா வாசிக்க ஆரம்பித்தேன், டான்ஸ் ஆட ஆரம்பித்தேன். அப்புறம் ஜிம்னாஸ்டிக் ஸ்கூலில் போய் அது பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் கவி சம்மேளன் நடந்ததுன்னா அதுலேயும் டேக்கிங் பார்ட் எல்லாத்துலேயுமே. அதாவது அந்த வயசில் இது உள்ளுக்குள்ளே நடக்க வேண்டிய விஷயங்கிறது புரியல எனக்கு. அப்போ இம்மெச்சூராக இருந்தது மைண்டு. இது உள்ளே நடக்க வேண்டிய விஷயம் உன்னோட பக்தினால சுவாமி அப்படி சொல்லணுங்கிறது புரியல. ஆனால் இதுவும் பக்தினால தான் நடந்தது. ஆனால் இது ஒரு ஒரு வெளிப்புறத்தில் நடந்தது அப்படின்னு வச்சுக்கலாம். அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் அப்போ என்னன்னா, சுவாமிக்கு நம்ம இந்த மாதிரி ஏதாவது பண்ணினா சுவாமிக்கு பிடிக்கும். அதனால அடிக்கடி பண்ணினா சுவாமிக்கு நம்ம சுவாமி முன்னாடி நம்ம அடிக்கடி இருப்போம். அப்படி பார்த்தா சுவாமிக்கு நம்மளை கண்ணா பிடிச்சி போயிடுங்கிற அந்த எண்ணம் தான் இருந்தது மனசுல. அவரோட கவனத்தை எப்படி ஈர்க்கலாம் அப்படிங்கிறது என்ன வேணா பண்ணலாம். ஸோ அதனால நான் எல்லாமே பண்ணினேன். ஓகே. ஸோ இந்த மாதிரி என்னன்னா, நான் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு ஈவெண்ட்டை பண்ணிட்டு அப்படி பார்ப்பேன். சுவாமியை கண்டுக்கவே மாட்டார். சுவாமி பாத நமஸ்காரம் கொடுத்துட்டு போயிடுவார், வேற ஏதாவது பேசிட்டு போயிடுவார். இந்த வார்த்தை மட்டும் சுவாமி கிட்ட வரவே இல்லை. இது என்னோட கடைசி வருஷம், ஜனவரி மாதம், என்னோட கடைசி ஜிம்னாஸ்டிக்ஸ் பர்ஃபார்மன்ஸ் சுவாமிக்கு முன்னாடி. அதாவது நீங்கள் எம்காம் செகண்ட் இயர், செகண்டாவது வருஷம், 1990 ஜனவரி. அப்போ அந்த வருஷம் என்னன்னாக்கா ஃபுல் இன்வால்வ்மெண்ட்டோட பண்ணினேன். ஐ வாஸ் ஆஃபரிங் தட் ஃபுல்லி. ஸோ அதில் ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு ஈவெண்ட். அது என்னன்னாக்கா, ரன்னிங் பைக் ஓடிண்டே இருக்கும், அது பின்னாடி நின்று பேக் சோமர்சால்ட் பண்ணணும். பேக் சோமர்சால்ட் பண்ணி யூ ஹேவ் டு லேண்ட் ஆன் தி கிரவுண்ட். அது லேண்ட் ஆனதுக்கு அப்புறம் கூட யூ கேன் கீப் ஐடில், யூ ஹேவ் டு கீப் ரன்னிங், லா ஆஃப் இனர்ஷியா. நீங்கள் மூவ் ஆகிட்டே இருக்கணும். அதை மறந்துடலாம், விழுந்துருவீங்க. கரெக்ட். அதை மறந்தீங்கன்னா விழுந்துருவீங்க கீழே, அந்த மாதிரி. ஸோ இட் இஸ் வெரி டஃப். அது என்னன்னாக்கா, எங்களில் 2 பேர் தான் வி வர் ஏபிள் டு டூ. நான் இன்னொருத்தர் என்னோட சீனியர் ஒருத்தர். ஸோ இதை நாங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணினோம். ஆன் தி ஃபைனல் டே சுவாமி உட்காந்துருக்கார் ஸ்டேஜில். சுவாமி உட்காந்துருக்கார், டிக்னிட்டரிஸ் எல்லாரும் உட்காந்துருக்கா. ஸோ இந்த ஈவெண்ட் ஆரம்பிக்க போகிறது. இந்த ரவுண்ட் ஆரம்பிச்சாச்சு. பைக்கு அங்கே அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க, நவ் ஸோ அண்ட் ஸோ இஸ் கோயிங் டு டூ த பேக் சோமர்சால்ட்னு. எனக்கு முன்னாடி இருந்தவர் என்னன்னாக்கா, திடீர்னு அவர் சொல்லிட்டார், எனக்கு நர்வஸாக இருக்கு ராஜகோபால், ஐ கான் டூ, நீ பண்ணு அப்படின்றார். ஸோ அவர் எந்திருந்து நின்றுட்டு அந்த ரவுண்டில் உட்காந்துட்டார் திருப்பி. நான் பின்னாடி அடுத்த ரவுண்டு என்னோடது. அதே மாதிரி அனௌன்ஸ் பண்ணுறான், நவ் ராஜகோபால் இஸ் கோயிங் டு டூ பேக் சோமர்சால்ட்னு. உடனே நான் ஜெய் சாய்ராம் காத்துட்டு I just rose on the air. And it was a perfect event. என்னை பொறுத்த வரைக்கும்
அழகாக வந்து ஃபுல் பேக் சமோசால் பண்ணி ஐ லேண்டட் ஆஃப் த கிரவுண்ட். லேண்ட் ஆகிட்டு ஓடிண்டே சுவாமியை பார்க்குறேன். சுவாமி இந்த பக்கம் பார்க்கவே இல்லை, பேசிட்டு இருக்காரு யார்ட்டையும். எனக்கு அப்படி வந்து உள்ளுக்குள்ள ஒரு மாதிரி ஆயிடுது. சுவாமிக்காக தான் பண்ணுறேன். சுவாமி ஆனால் பார்க்கவே இல்லை, பார்க்கல. அப்படி உடஞ்சி போயிடுது எனக்கு மனசு. ரொம்ப வருத்தத்தோட நான் வந்து என்ன பண்ணேன், அது முடிஞ்ச உடனே நேராக ஸ்டேஜ் பின்னாடி ஓடி போயிட்டேன். சுவாமியை பார்க்கவே இல்லை. சுவாமி மேலே கோவம் எனக்கு. உனக்காக தான் பண்ணிட்டு இருக்கேன், நீ வந்து இதை பார்க்காம எங்கேயோ பார்த்துட்டு இருக்கேன். எப்படி ஓடி போயிட்டேன் ஸ்டேஜ் பின்னாடி. சுவாமி அதுக்கப்புறம் பார்க்கவே இல்லை. சுவாமி ஆரத்தி எடுத்துன்னு போனார். அப்போ ஒரு ஃபோட்டோ எடுத்தாங்க. அப்போ கூட சுவாமி கிட்டேருந்து ரொம்ப தள்ளி கடைசியில் நின்றுருக்கேன் அந்த ஃபோட்டோவில். சுவாமி கிட்ட போய் பிடிக்கல, அவ்வளோ கோவம் சுவாமி மேலே எனக்கு. உனக்காக தான் பண்ணிட்டு இருந்தேன், நீ பார்க்கல பாரு அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் வந்து சுவாமி ஆரத்தி எடுத்துட்டார். அப்போ கூட நான் முன்னாடி வரல, ஸ்டேஜ் பின்னாடியே தான் இருந்தேன். சுவாமி போகிறப்ப கூட சுவாமியை பார்க்கலாம், அவ்வளோ கோவம் சுவாமி மேலே. அதுக்கப்புறம் அன்றைக்கி வந்து நான் தர்ஷனுக்கு கூட போகக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் மனசு கேட்கல. சாயங்காலம் பண்ணிப்பூரா சாப்பிடலாம். அன்றைக்கி மத்தியானம் வந்து சாப்பிடவே இல்லை. மனசு ரொம்ப வேதனையாக இருந்தது எனக்கு. ஏன்னா கடைசி விஷயம் சுவாமிக்கு ஆஃபர் பண்ணிக்கேன், சுவாமி பார்க்கல. ஸோ அன்றைக்கி வந்து தர்ஷன் முடிச்சுட்டு வந்துட்டு டின்னருக்கு முன்னாடி டி ஃப்ளோர் மொட்டை மாடியில் போய் ஐ வாஸ் டேக்கிங் அ வாக் அலோன். மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஐ வாஸ் டேக்கிங் வாக் அலோன் மாடி. அப்படி அந்த பக்கம் ஐ வாஸ் திங்கிங், என்ன சுவாமி கடைசி வருஷம் கடைசி ஈவெண்ட்டு இந்த மாதிரி பண்ணிட்டே நீ அப்படின்னு சொல்லி அதுதான் ஓடின்னு இருக்கு மைண்டில். அப்போ எதிர்க்க வந்து ஒரு பையன் வரான். ஹி வாஸ் அட்டெண்டிங் டு சுவாமி ஆன் தி ஸ்டேஜ். அவன் வந்து என்கிட்ட வந்து சொல்கிறான், ராஜகோபால் பிரதர், யூ ஆர் த லக்கியஸ்ட் பர்சன் டுடே. எனக்கு ஒன்றுமே புரியல. நானே வந்து சுவாமி என்னை பார்க்கலாம் வேதனையில் இருக்கேன், என்னடா சொல்கிறான் அப்படின்னு சொல்லி. என்ன சொல்கிறேன் எனக்கு ஒன்றும் புரியலன்னு சொன்னேன். அப்போ தான் சொன்னான், see you did that back samosa. What Swami did? சுவாமி வந்து பக்கத்தில் இருந்த விஐபியை பார்த்து ஸ்டண்ட் எப்படி இருக்குன்னு கேட்டார். அதுக்கு அந்த விஐபி வந்து சுவாமி அமேசிங் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ சுவாமி சொன்னார், வாடு எவ்வளோ தல்சா நான் வாடு. அது எப்பேற்பட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் அது. அதாவது அத்தனை நாள் நான் வந்து கிட்டத்தட்ட 5-6 வருஷமாக எதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தேனோ அதை சுவாமி சொல்லியிருக்கார். அது தெரியாமல் நான் சுவாமி மேலே கோவப்பட்டுருக்கேன். எனக்கு வந்து ரொம்ப வருத்தமாக இருந்தது. உடனே அங்கேருந்து நேராக ஓடி வந்து ஸ்டேஜுக்கு வந்து சுவாமி எங்கே உட்காந்துருந்தாரோ அங்கேயே அழுக வந்துட்டு எனக்கு. அங்கேயே உட்காந்துருந்தேன். ஐ வாஸ் ஆஸ்கிங் சுவாமி டு ஃபர்கிவ் மீ ஃபார் மை ஃபூலிஷ்னஸ். சரி, ரொம்ப தடவை வந்து சுவாமி நம்மளை கவனிக்கணும்னு நினச்சுன்னு இருக்கோம். இன்ஃபேக்ட் அப்போ தான் வந்து நம்ம என்ன கேட்டோமோ அதை செஞ்சுட்டு இருக்கார் சுவாமி. அப்போ தான் நம்ம என்ன கேட்குறோமோ அதை கொடுத்துட்டு இருக்கார் சுவாமி. நம்மளோட விஷன் வந்து அவ்வளோ நேரோவாக இருக்குது. அது செல்ஃபிஷாக இருக்கிறதுனால, பிகாஸ் வி கீப் வாண்டிங், எனக்கு வேணும்னு சொல்லி அந்த செல்ஃபிஷ் இன்ட்ரெஸ்ட்டில் சுவாமி ஆக்சுவலாக உங்களுக்கு நிஜமாகவே பண்ணிட்டு இருக்கிறது கண்ணில் பட மாட்டேங்க. தட் வாஸ் த லெசன் விச் ஐ ஹேட் தட் டே.